மல்லி காஃபி பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஹெல்தியான ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன். அது கூட 25 கிராம் சுக்கு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, வாசனைக்கு 15 ஏலக்காய் எடுத்து இது எல்லாத்தையும் 1 மணி நேரம் வெயிலில் காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் சுக்கு மட்டும் நம்ம லைட்டாக இடித்து சேர்த்துக்கலாம். டைரெக்டாக நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்திங்கன்னா சுக்கு அரைப்படாது. அதனால லைட்டாக இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. தண்ணி இல்லாத மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சிருங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் 1 டம்ளர் பாலில் 2 டீஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்துட்டு கூட ப்ரௌன் சுகர் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் வடிகட்டி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு பால் வேணான்னா நீங்கள் வெறும் தண்ணியில் 2 டீஸ்பூன் இந்த பவுடர் சேர்த்துட்டு ப்ரௌன் சுகர் சேர்த்து குடிக்கலாம். பசங்களுக்கெல்லாம் டெய்லி கொடுங்க. சளி தொந்தரவுலாம் இருந்தால் எல்லாம் ஓடி போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.